நீரோடு நிலவலம்பரி திங்களும் மாறி பெய்து மாறினும் மாறாமலும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சீமை தென்கோடி சீமையிலே தேசம் முதலாறு படைத்து சீமையாகவே விளங்கி கொண்டிருக்கிறது இல்லையா? ஆமா ஆமையா. நாட்டிலே வளம் பொருந்திய நாடு சிவனூர் மாநகரம். இந்த மாநகரத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் மக்கள் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாடை அடிக்க மலை பொழிய வையை காவேரி ஓடையுடைய நீடொழிவாள் சோழராஜன் உயர்ந்த கரை கட்டினான். கட்ட வேண்டும் என்று கூடை தொட்டு மனுஷமக்க சொல்லி சொல்ல கூடை தொட்டு மனுஷமக்க மாட்டோம் என்று. ரெட்டச்சங்கம் அவதாரம் வாங்கி வாழைக்கு 2 உலை கண்ட வரக்கிண்ட பெருமாள் என்றும் புலிவால் உடைத்த புண்ணிய சீடர்கள் என்றும் சப்தத்தண்ணி பாடர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இல்லையா? நாடார் என்ற கிருட பெயரும் சத்ரியன் என்ற மகுட பெயரையும் தாங்கி கொண்டிருக்கின்ற சத்ரிய வம்சத்து மக்கள் எல்லாம் உண்டாக சேர்ந்து அழகான ஒய்யார ஒரு வனம் தானே? சரியான வனம். ஆல அரவம் இல்லாத அத்துவான கானகமதிலே நிலையம் இட்டார்கள் குருசாமி என்றும் ருத்ரன் சிவபெருமான் என்றும் என்றும் சக்தியுமையால் பார்வதி என்றும் முத்து பேச்சு என்பதாகவும் திருட்டுசாமி பாதகர சுவாமி என்பதாகவும் மாசார பேச்சு என்பதாகவும் தலைமையாக போத்தி சுடலை என்று ஒரு நிலையம் இருக்கிறார்களே. வருடம் தவறாமல் தை திங்கள் மாசி மாதம் முதல் வியாழன் முடியழைத்து வெள்ளி குடைவிழாவை சீரோடும் சிறப்போடு நடத்தி வருகிறார்களே. அம்மா ஏற்கனவே வந்திருக்கிறோம் நிறைய நேரம். ஆனா கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் வருவோம். அப்பதானே அழைப்பு கொடுக்குறாங்க. அதனால் இந்த கல்யாண வாழ்களிலே ஆண்டவனுடைய திருக்கல்யாண வாழ்களில் ஆண்டவனுடைய பிறப்பை பாட திருக்கதையை பாட பழமையை சொல்வார்கள் இல்லையா? காளி ஆட வேண்டுமானால் அங்கே கடியான் கூத்து இருக்க வேண்டும். மாடன் ஆடணும்னா மகடாட்டம் இருக்கணும். அதனால் நம்மளை அழைத்து வந்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தை சார்ந்தவர்கள் விழா கமிட்டியாளர்கள்.